நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகள் குறித்தும் அதிலிருந்து பொது அறிவு சம்பந்தமாக, கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமாக என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 5 கேள்வி, அதுக்குண்டான விடை என்னன்னு பார்க்க போகிறோம் கொள்குறி டைப்பில். ஸோ ஃபர்ஸ்ட்டு, கோர்சம் கோரா திருவிழா சமீபத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் நடைபெற்றது அப்படின்றது செய்தியாக வந்திருக்கு. இதிலிருந்து கேள்வி பார்ப்போம். கோர்சம் கோரா திருவிழா சமீபத்தில் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? 1 மேகாலயா, 2 மணிப்பூர், 3 மிசோரம், 4 அருணாச்சல பிரதேசம். விடை 4 அருணாச்சல பிரதேசம். கோர்சம் கோரா ஃபெஸ்டிவல் was recently held in A. Meghalaya, B. Manipur, C. Mizoram, D. Arunachal Pradesh. Answer is option D. Arunachal Pradesh. அடுத்த முக்கிய செய்தி, அமிதவ் கோஷ் என்ற இந்திய எழுத்தாளர் 2024 ஆண்டிற்கான ஈராஸ்மஸ் பரிசை பெற்றுள்ளார். இதுக்கு கேள்வி கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கலாம்? பின்வரும் எந்த இந்திய எழுத்தாளர் 2024 ஆண்டிற்கான ஈராஸ்மஸ் பரிசை பெற்றுள்ளார்? 1 சசி தரூர், 2 அமிதவ் கோஷ், 3 ஜெயந்த் குமார், 4 கீதா சுக்லா. விடை 2 அமிதவ் கோஷ். Which of the following Indian writer has been awarded with the Erasmus Prize 2024? A. Shashi Tharoor, B. Amitav Ghosh, C. Jayant Kumar, D. Geeta Shukla. Answer is option B. Amitav Ghosh. மூன்றாவது முக்கிய செய்தியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பிரதான் மந்திரி சமாஜிக் உத்தன் ஏவம் ரோஸ்கர் ஆதார் ஜன் கல்யாண், பிஎம் சுரஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை PMSURAG போர்ட்டலின் முக்கிய நோக்கம் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் ஆதரவை உறுதி செய்தல் ஆகும். கேள்வி, பிரதான் மந்திரி சமாஜிக் உத்தன் ஏவம் ரோஸ்கர் ஆதார் ஜன் கல்யாண் போர்ட்டலின் முக்கிய நோக்கம் என்ன? 1 உதவித்தொகை வழங்குதல், 2 அனைவருக்கும் இலவச வீடு வழங்குதல், 3 அனைவருக்கும் சுகாதாரத்தை உறுதி செய்தல், 4 குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் ஆதரவை உறுதி செய்தல். விடை என்ன? 4 குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் ஆதரவை உறுதி செய்தல். இதே கேள்வியை இங்கிலீஷில் பார்ப்போம். வாட் இஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த பிரதான் மந்திரி சமாஜிக் உத்தன் ஏவம் ரோஸ்கர் ஆதிராத் ஜன் கல்யாண் PM Suraj portal? A. To provide educational scholarship, B. To offer free housing for everyone, C. To ensure healthcare for all, D. To ensure credit support at low interest rates. Answer is option D. To ensure credit support at low interest rates. நான்காவது முக்கிய செய்தி, 18வது மக்களவைக்கான பொதுத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. கேள்வி, 18வது மக்களவைக்கான பொதுத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்று வருகிறது? 1 7, 2 8, 3 6, 4 9. விடை 7 1. In how many phases will the general election for the 18th Lok Sabha be conducted? 4 options are A 7, B 8, C 6, D 9. Answer is option A 7. இன்றைக்கு இறுதி முக்கிய செய்தி, அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இதுதான் செய்தி. இதிலிருந்து கேள்வி, இந்தியாவில் அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் எது? 1 ஆந்திர பிரதேசம், 2 தமிழ்நாடு, 3 உத்தரப்பிரதேசம், 4 பீகார். விடை 3 உத்தரப்பிரதேசம். மொத்தம் 80 தொகுதிகள் இருக்குது உத்தரப்பிரதேஷில். Which state in India has the highest number of Lok Sabha constituencies? Option A Andhra Pradesh, B Tamil Nadu, C Uttar Pradesh, D Bihar. Answer is option C Uttar Pradesh. இந்த தகவலோட, இந்த செய்தியோட ஆர்வம் செய்திகள் வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சி இன்றைக்கு நிறைவு பெறுது.